இந்தம்மா. மாதவா, மாதவா, இத கொண்டு போய் கொட்டிட்டு வா. இந்த பூஜை தான் நம்ம குடும்பத்துல முக்கியமான பூஜை. மருமகளுக்கு நாங்க இதை எடுத்து வச்சிடுவோம். அதனால மகாலட்சுமி சந்தோஷப்பட்டு கிரகலட்சுமிக்கு வரத்தை கொடுப்பா. மகாலட்சுமி ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சுகம், ஒற்றுமை, சந்தான பாக்கியம். நானும் இந்த பூஜை பண்ணிருக்கேன் சின்ன மருமகளே. ஆனா மகாலட்சுமி எனக்கு 3வது வரத்தை கொடுக்க மறந்துட்டா. அதான் சந்தான பாக்கியம். இப்ப அதை ஞாபகப்படுத்தி என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் தெரியுமே. சரி, அதை விடு. நீயாவது ட்ரை பண்ணு பண்ணு பண்ணு. ஆனா ஒண்ணு, 3வது வரம் கிடைக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. இத பாருமா, பூஜை அப்ப நல்ல வார்த்தைகளை தான் பேசணும். நல்ல வார்த்தைகளை தான் நீங்க ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. மறந்துட்டீங்களா? நீங்க தான் அப்பப்ப சொல்லுவீங்களே, சின்ன மருமக வந்தா இந்த வீட்டுக்கு நல்ல காலம். அப்புறம் என்ன, இந்த வீட்டுக்கு நல்ல காலமே வந்துருச்சு இல்ல? ஆமாம்மா, எல்லாம் நல்லபடியா தான் நடந்திருக்கு. காலையில இருந்து எல்லாரும் சாப்பிடாம பூஜை பண்ணியிருக்கோம் இல்ல? வாங்க போய் ஏதாவது சாப்பிடலாம். வாங்க. கடவுளே, ராதிகாவோட போட்டோ பாட்டிமா ரூமை தவிர எங்கேயும் போக கூடாது ப்ளீஸ். போமா, போய் உன் புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இது வரைக்கும் நீ இந்த ரூம் பக்கம் வந்ததே இல்லையே. அப்படி என்ன முக்கியமான பொருளை இங்க தேடுற? என்னமா தேடுற கண்ணு? எனக்கு புரிஞ்சிடுச்சு. கிடைக்கல, எப்படி கிடைக்க விடுவேன்? எனக்கு தெரியும். உங்களோட அந்த கல்யாண போட்டோவை பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ ஆசையோட இருக்கேன் தெரியுமா? அதுக்குள்ள நீ வந்து தேடினா உன் கையில கிடைக்க விடுவேனா? நான் தான் அந்த கல்யாண போட்டோவை எடுத்து இங்க ஒளிச்சு வச்சேன். என் சின்ன மருமக அதை தான் தேடி இருக்கா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவ சரி, அதெல்லாம் விடு. யாருக்கிட்டையாவது சொல்லி எனக்கு கொஞ்சம் பால் அனுப்ப முடியுமா? நீ வாமா.
உக்கார். எனக்கு எல்லாமே தெரியும். நிச்சயமா இது தேவாவோட வேலை தான். பாட்டியம்மா ரூமுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வான்னு சொன்னான்ல. வர வர அவன் ரொம்ப மாறிட்டான். அவனே வர வேண்டியதானே. அப்படியே மூஞ்சிலே குத்து வேணாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். இதை பாரு, இதை பாரு, எவ்வளோ அழகா இருக்குல்ல. இந்த பாரு நந்து, நந்து இப்படி நிக்கிறான் பாரு. இதோ இதோ இந்த போட்டோ பாரு. இதுல ரொம்ப அழகா இருக்க நீ. ஒருவேளை ராதிகாவோட போட்டோ முன்னாடி வந்துச்சுன்னா என்ன சொல்றது? யோசி விஷாக்கா, நல்லா யோசி. என் மேல இவ்ளோ பாசம் காட்டுற பாட்டிமா ஒரே செகண்ட்ல என்ன வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. என்னாச்சுமா உனக்கு? ஏன் உன் முகம்ல மாறி இருக்கு? பயந்துருக்கியா? தேவா ஏதாவது சொன்னானா? நீ எதுக்கும் பயப்படாம இருமா. என் பேரை மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருந்தா அவன் சொன்னான்னு நீ என் ரூம்குள்ள வந்து போட்டோவை தேடி இருப்ப. அப்படிதானே? இது பாரு, இது பாரு. இது இன்னும் நல்லா இருக்கு. பாட்டிமா, கல்யாண போட்டோவா? நானும் பார்க்கவா? வா, வந்து உட்காரு. மீதி போட்டோ எங்க? ஓ, உன் கையில் இருக்கா? சரி, அதை நீ முதல்ல பாரு, அப்புறம் நான் பார்க்குறேன். கொடு. கூட பாட்டிமா, தோ வந்துட்டான். ராணி இங்க இருக்கால்ல? பாட்டிமா அவங்க இப்ப சின்ன மருமகளை பார்க்க உனக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமா? அவ்வளவுதானே. உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது, போ. ஏய், கிடையாதுன்னு நீ போட்டோ பாருமா. இந்த அன்புக்கு சொந்தக்காரி இவ இல்ல, அவ வேற ஒருத்தி பாட்டிமா. அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல பாட்டிமா. இந்த பொண்ணு ஏன் இப்படி சும்மா இருக்கணும்? கல்யாணம் இவளுக்கு தானே நடந்தது, இவளுக்கு தானே அவன் புருஷன். ராதிகா, சொல்லுங்கம்மா. உங்க அப்பா கிருஷ்ணர் கோவிலுக்கு பூஜை பண்ண போயிருக்காரு. இந்த பையன் இங்க வச்சுட்டு போயிட்டாரு. கொண்டு போய் கொடுத்துட்டு வரியா? அது எங்க இருக்குமா? அதாம்மா, பெரிய மலைக்கு பக்கத்துல. கிருபா பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் அவசரமா ஊருக்கு போயிருக்காரு. அதான் அவருக்கு பதிலா அப்பா பூஜை பண்ண போயிருக்காரு. ராதிகா, பைய வாங்காமலே போற? ராதிகா,
அது நீ போகக்கூடாது எனக்கு தெரியும். உங்க அப்பா பேசினதை கேட்டு நீ ரொம்ப கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாம இருமா. விஷாக்கா அங்க புகுந்த வீட்ல சந்தோஷமா தான் இருக்கா. நான் அவகிட்ட போன்ல கூட பேசினேன். நீ அவளை பத்தி கவலைப்படாதம்மா. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். போயிட்டு வாமா. உங்க அப்பா உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்பா கூப்பிட்டீங்களா? ஏதாவது முக்கியமான வேலையா? உங்க சித்தப்பாவையும் அர்ஜுனையும் கூப்பிட்டு இருக்கேன், அவங்களும் வரட்டும். அண்ணா நாங்க வந்துட்டோம். வணக்கம் பெரியப்பா. நல்லா இருப்பா. கோவில் சம்பந்தமா ஒரு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் உங்க எல்லாரையும் இப்ப இங்க வர சொன்னேன். புரோகிதர் ட்ரஸ்ட்ல இருந்து பக்தர்களுக்காக தர்மஸ்தலா கட்டணும்னு தீர்மானிச்சிருக்காங்க. இந்த ஏரியாக்குள்ள சின்ன சின்ன கோயில்கள் இருந்தாலும் பக்தர்கள் நிறைய வராங்க. இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். கோடிக்கணக்கான பணம் சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த வேலையை சுறுசுறுப்பான இளைஞர்களால தான் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கிட்ட தான் முழு திறமையும் இருக்கும் தான் நான் இந்த திட்டத்தை போட்டேன். ரொம்ப நல்ல திட்டம். நல்ல திட்டம்ண்ணா. ரொம்ப அருமையான திட்டம் போட்டிருக்கீங்க. ரொம்ப நல்ல யோசனைண்ணா. இந்த மாதிரி திட்டங்களை இந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களால மட்டும்தான் செய்ய முடியுங்கிறது உண்மை. ஆமாண்ணா, நீங்க பேசாம இந்த பொறுப்பை நம்ம அர்ஜுன்கிட்ட கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா இருக்கலாம்ண்ணா. எந்த பிரச்சனையும் வராம பார்த்துப்பான். நான் தான் இருக்கேன்ல. நீ சொல்றது உண்மைதான் சுஷித். ஆனா நான் வேற மாதிரி யோசிச்சு வச்சேன். ஏன்னா அப்படி சொல்றீங்க? அர்ஜுனோட திறமையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதெல்லாம் இல்ல சுஷித். அர்ஜுன் ரொம்ப திறமைசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் அர்ஜுன் தானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப இந்த வேலையை மட்டும் தேவா கிட்ட கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஆமாண்ணா, தேவாவுக்கு இந்த ஊர் விஷயங்களை பத்தி முழுசா எதுவும் தெரியாது. அவன் தான் சின்ன வயசுலயே ஃபாரினுக்கு போயிட்டானே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேலைக்கு தேவா தேவைன்னு அவசியம் இல்லையே. அவன் எவ்வளவு பெரிய படிப்பு. இந்த மாதிரி வேலையை பார்க்கறதுக்காக தான் அவனை இங்க வரவழைச்சேன். தேவா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை தானே எடுத்திருக்கான்ல. தன் மனைவியை தானே தேடிக்கிட்டானே. அதுல இருந்து எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை வந்துடுச்சு. இல்லைன்னா தேவா விஷாக்கா மாதிரி ஒரு பொண்டாட்டியை தேர்ந்தெடுப்பானா? தன்னோட வாழ்க்கையே அவன் சரியா நிர்ணயிச்சுக்கிட்டான். அதெல்லாம் சரிதான்னா உங்களுக்கு தெரியாததா என்ன? சரி, நான் போயிட்டு வரேன். கோயில் கமிட்டி ஆபீஸ்ல எனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன டேட்? இதெல்லாம் என்ன? இவ்வளவு நாளா இது எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? எனக்கே அவர் சவால் விடுறாரா? ஆனா அவர் விடுற எந்த சவாலையும் நான் ஏத்துப்பேன். நான் சும்மா விட மாட்டேன். பைத்தியகரத்தனமா உளராத. நேரம் வரும்போது நமக்கு சாதகமா எல்லாத்தையும் திருப்பிக்கலாம்.
இல்ல இல்ல டாட், இதெல்லாம் நம்ம இப்படியே விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல கிள்ளி எறியணும், இல்லனா இது பெருசா வேற மாதிரி ஆயிடும். நேரம் நமக்கு சாதகமா அமையற வரைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போக தான் வேணும். அதனால தானே நானே எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கிறேன். எதை டாட், எதை அனுசரிக்கணும்? கொஞ்ச நாளைக்கு ஆத்திரப்படாம அவசரப்படாம பொறுமையா இரு. நேரம் வரும்போது நம்ம 2 பேரும் கவனிச்சுக்கலாம். சின்ன பொண்ணுக்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணாங்களா? அப்படி பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? டோலியில உட்காந்துக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போனவ நிச்சயமா அங்க நிம்மதியா இருக்க மாட்டா. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்கான்னா அது மகா பாவம், பெரிய பாவம். தேவகி, நல்லா தெரிஞ்சுக்க, எந்த பொண்ணு தன்னோட பத்தினி தர்மத்தை மீறி நடக்கிறாளோ அவ தான் இந்த பாவத்துக்கெல்லாம் முக்கிய காரணகர்த்தா. இந்த பொண்ணு ஏன் இப்படி சும்மா இருக்கணும்? கல்யாணம் இவளுக்கு தானே நடந்தது, இவளுக்கு தானே அவன் புருஷன். சின்ன பொண்ணு இந்த வீட்டுல இருந்து அழுதுட்டு இருந்தான்னா அவளோட வயிற்றுச்சல்ல இந்த வீடும் உருப்படாது, நிச்சயமா உருப்படாது. ஓடி போனவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதா? என்ன நடக்குது இங்க சாஸ்திரி? ராதிகா சன்னதிக்கு உள்ள போறா? ராதிகா,
ராதிகா, இங்க பாருங்கப்பா, இந்த சேசாத்திரி தான் இந்த பொண்ணை தான் பொண்ணுன்னு சொல்லி இந்த பொண்ணோட மூளைய குழப்பிட்டாரு. இல்லன்னா இந்த கோயிலுக்குள்ள நுழையிற தைரியம் இந்த பொண்ணுக்கு வந்திருக்குமா? நீங்க சும்மா இருங்க. நல்ல வேளை அவ உள்ள போறதுக்கு முன்ன நான் பார்த்தேன். இல்லன்னா சன்னதிக்கு உள்ளேயே அவ போயிருப்பா. அதுக்கு நாம என்ன பண்றது? ஏன் அப்படி பண்ண ராதிகா? இதுக்கு முன்னாடி நீ இப்படி பண்ணது இல்லையே. உனக்கு கோவிலோட நியாய தர்மங்களை பத்தி நல்லாவே தெரியுமே. எவ்வளவு பெரிய தவறான காரியத்தை பண்ணிருக்க. எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேளு. நான்